Hey guys, welcome back to our channel. எங்க travel பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இருக்கிற இடம் பாத்தீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கும். இங்க இருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் டிராவல் ஆகனதா வரப்போகுது. எந்த வண்டி கேட்டிங்களா? எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய ஏசி லோக்கல்ல தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ட்ரெயின் டிராவல் ஆகனது கரெக்ட்டா வரப்போகுது. கரெக்ட்டா சென்னை பீச்ல இருந்து நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேஜ் நம்ம இன்னைக்கு டிராவல் பண்றோம். FTFSன்ற ஒரு கேட்டகரியில நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் முக்கியமான ஸ்டேஜஸில் மட்டும்தான் நிற்கோன்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றது எல்லாம் போக போக பார்க்க ஆரம்பிப்போம். இதோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஃபேரே உங்களுக்கு 35 ரூபா தாங்க டிக்கெட். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏசி லோக்கலில் நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட் கிளாஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏசி லோக்கல் வந்து இந்த வெயில் காலத்தில் ஓகே. பட் ஆனால் போக போக எப்படி இருக்குன்றத இன்கேஸ் வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்களா இல்லையான்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் உங்களுக்கு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறேன். இதோட கம்பேர் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட் கிளாஸ்க்கு எவ்வளோ வருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கு எவ்வளோ வருது, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்குள்ளே உங்களுக்கு மொத்தமாக எல்லாம் பேச ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுங்க. சரி வாங்க அப்படியே ஏசி லோக்கலை பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்க, நம்ம வண்டியோட இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. சரி ஓகேங்க, நம்ம வண்டிக்குள்ளே ஏறி அதோட சீட் எப்படி இருக்குது மிச்சது எல்லாமே உள்ளே போய் பார்க்கலாமா? சரி ஓகே, வந்ததே வண்டி இதுக்குள்ளே போயிடலாம். செம்ம கூலிங்காக இருக்கு வண்டி. பார்த்தீங்கன்னா இன்னும் டோர்ஸ் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குன்னா கூலிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஏசி வெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா காற்று சும்மா வேறு லெவல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராக வச்சு விட்ருக்காங்க. வாய் என்னங்க ஓப்பனில் இருக்கும்போது வாய் நடுங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் ஹோல்டருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ ஒன்று இருக்குது. அப்புறம் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் EMI கோச்சில் இருக்கும்ல அதே கோச்சில் இருக்கக்கூடிய சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஏசியோட பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து கனெக்டிவிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு கோச்சிலேருந்து கடைசி கோச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் நடந்து போகலாம் தாராளமாக. எப்படின்னா அங்கே தெரியுதுங்களா, அந்த லாஸ்ட் டு அந்த லாஸ்ட் என்ன கூலிங் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. வா நம்மளோட ஃபஸ்ட்டு கோச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் கோச் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 கோச் பார்த்தீங்கன்னா நார்மல் அன்ரிசர்வ் பீப்புள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் இந்த ட்ரெயின் மேனேஜர் போஸ்ட் இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த இடமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் கோச் கொடுத்துட்றாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் உங்களுக்கு லேடிஸ் கோச் இருக்கும். அப்புறம் ஒரு 12 மிடில் இருக்கக்கூடிய மொத்தம் 12 கோச்சுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அன்ரிசர்வ் நார்மல் பீப்புள்ஸ் வந்து ட்ராவல் பண்ணலாம். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அதான் அந்த கோட்டா இல்லாமல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்லாம் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக நார்மல் டிக்கெட் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிக்கெட் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு செங்கல்பட்டு ஏசி EMUன்ற மாதிரி நீங்கள் டிக்கெட் கேட்டு வாங்கிக்கோங்க. Platform number 3. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எஸ்டிங்விஷர் கொடுத்துருக்காங்க. கோச்சோட என்ட்ரன்ஸு அது பார்த்தீங்கன்னா ஜாயிண்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இன்னொரு சைடு உங்களுக்கு கேமரா லைன் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இங்கே புஷ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம இந்த வந்தே பாரதிலலாம் பார்த்துருக்கோம்ல, இந்த புஷ்டாக் ஃபெசிலிட்டி இருக்கும். இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதே ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேனோட இதுவும் ஏசி கூலியுமே ஜாஸ்தியாகவே தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சேஃப்டிக்காக நம்மளுக்கு ஒரு கேமரா கொடுத்துட்றாங்க. எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது,
அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு என்ட்ரன்ஸ் சைடு ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, அந்த சைடு ஒன்று இருக்குது, எல்லா சைடும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்ப 2 நிமிஷம் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 7 மணி ஆகுது. கரெக்டாக டோர் பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து எங்கே நெக்ஸ்ட் ஸ்டாப் போகணுன்றது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சேனலில் இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களே உங்களுக்கு சொல்லிடுறாங்க கரெக்டான நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம். चेन्नई बीच से इंगलपट्टू जंक्शन को जाने वाली इस ट्रेन का अगला स्टेशन चेन्नई फोर्ट है. சென்னை ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஆன் டைம் டிபார்ச்சர் ஆயாச்சு. நெக்ஸ்ட் ஹால்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னை பார்க் தான். எத்தனை மணிக்கு போகிறன்றது பார்ப்போம். चेन्नई पार्क या चेन्नई पार्क स्टेशन है. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா சென்னை பார்க் ஸ்டேஷனுக்கு 1 நிமிஷம் டிலேவோட தான் வந்திருக்கோம். வண்டி எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். Platform is on the right side. சரியா 2 நிமிஷம் டிலேவோட தான் சென்னை பார்க்லேருந்து கிளம்புறோம். நெக்ஸ்ட் ஹால்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னை எக்மோர் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் பண்ணல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா டோர்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழகிறது கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. பார்த்து டிக்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக செக் பண்ணி வாங்கிட்டு, ஏன்னா நீங்கள் மற்ற ஸ்டேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டேஷனுக்குலாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் லைன் ஃபெசிலிட்டி கிடையாது. நீங்கள் சென்னை எக்மோர் தாண்டும் போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் லைன் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போகும்போது இல்லை கரெக்ட் பண்ணிப்பாங்க. பட் இந்த சென்னை ஃபோர்ட்டாக இருக்கட்டும், சென்னை பார்க்காக இருக்கட்டும், இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வாபிள் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். பீச் ஸ்டேஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறும் போதே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக்கர் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. சென்னை எக்மோர் தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பு. அப்போ சென்னை எக்மோரில் ஏறவங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பார்த்து தான் ஏறணும். ஏன்னா யாருக்கும் தெரியாது இந்த ட்ரெயின் இந்த மாதிரி வருது, இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்குன்றது தெரியாது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரி ஒரு 2 நிமிஷம் டிலேவோட சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் என்ன ரயில்வே ஸ்டேஷன்றது வண்டி கிளம்பிட்டு எல்லாமே பேச ஆரம்பிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் வந்து காஷனில் இருக்குது, சாரி ரெட்டில் இருக்குது. பார்ப்போம்.
ரயில்வே ஸ்டேஷன் தான். வண்டியோட புல்லிங் பவர் தெரியுதுங்களா? ஒரு லெஜெண்டரி ட்ரெயினை குப்பை ட்ரெயின் ஆக்கின இந்த வண்டி இருக்குது பார்த்தீங்களா, இவன் தான் அந்த கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி விளாக் வந்துக்கிட்டே இருக்கும், மறக்காமல் பாருங்கள். அந்த விளாகில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சம்பவம் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வரலாம், இதுக்கு அடுத்த வாரம் கூட வரும் அந்த வீடியோ. ஒன் டூ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் லைன்லேருந்து நம்ம ஃபோர்த் லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக ஸ்கிப்பிங் வந்து ஓடம் பக்கம் ஸ்கிப் பண்ணுறோம். கேரளா லைனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் வந்தாலும் எப்பேற்பட்ட வண்டி ராஜதானியாக இருந்தாலும் கூட நின்றுருக்கு. நம்ம ஏன்னா நான் ட்ராவல் பண்ணும்போது ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் மெமுக்காக இஎம்யூக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சூப்பர் ஃபாஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அவன் ட்ராக்ல தான் இவன் போயிட்டு இருக்கான். ஏன்னா மாஸ் பண்ணிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 4 நிமிஷம் டிலேவோட தாங்க வந்திருக்கோம். இதுக்கப்புறம் என்னென்னன்றதை பார்க்கலாம் வாங்க. செங்கல்பட்டு சந்திப்பு அடுத்த ரயில் நிலையம் கிண்டி ரயில் நிலையம். சேம் கிண்டிக்கு வெறும் 4 நிமிஷம் டிலேவோட தான் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் எடுத்துன்ற என்னென்னு பார்க்கலாம். செங்கல்பட்டு சந்திப்பு அடுத்த ரயில் நிலையம் அரணிமலை. சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஷன் நம்மளுக்கு. சரியாக ஒரு 4 நிமிஷம் டிலேவோட சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்திருக்கும். இதுக்கு அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பழவந்தாங்கல் ஸ்கிப்பிங் இருக்கும். பட் நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன்றதில்ல. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக உள்ளே ஏற வழியிலேயே வண்டி நின்று எடுக்கிறதுக்கு அந்த க்ராசிங் டைம் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் கொடுத்துருக்காங்க க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங்க்கு. அது மட்டும் கொஞ்சம் அந்த வைன் ஷாப்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு அங்கே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஏற பேசஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்து அதை மட்டும் கொஞ்சம் கிளியரன்ஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் சொன்னேன். இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று கிராஸ் ஆகும் பாருங்க, இங்கே தாங்க இந்த இடம் தான் நான் சொன்ன இடம். இதுதான் கொஞ்சம் கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா திருசூலம் இருக்குன்றதே மறந்துட்டாங்க போல். திருசூலம் ஸ்டாப் பண்ணிக்க சேம் 4 நிமிஷம் டிலேவோட திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனில் இந்த திருசூலமும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து வரக்கூடிய இந்த ஆறுவேல் எக்ஸ்பிரஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரோவில் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து காலையில் சென்னை எக்மோர் வரைக்கும் வரக்கூடிய இந்த
வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருசுரம் ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் யோசிச்சு டைம் டேபிளில் கொடுத்துருந்தாங்க. பட் அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு நினச்சா பார்த்தீங்கன்னா வண்டி நின்றுருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் ஏதோ கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 90 பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி பக்காவாக போய்கிட்டு இருக்கு. வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா சரி 90 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. தாம்பரம் தாண்டினதுக்கப்புறம் இந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை நார்மல் இஎம்யூக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த ஸ்பீட் ரேஞ்சில் தான் வண்டி ஓட்டுறாங்கன்றதை பார்க்கலாம். ஒரு பக்காவோட கிராசிங்கோட இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா சரியா சென்னை பீச்லேருந்து நீங்கள் தாம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 85 ரூபா டிக்கெட் ஃபேர் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட மினிமம் ஃபேர் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி 35 ருபீஸுங்க. அதான் அப்படியே வச்சுக்கோங்களேன். நார்மலாக நீங்கள் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் வரீங்கன்னா எவ்வளோ ரேட் இருக்குமோ அந்த ரேட் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வாங்குறாங்க. கொஞ்சம் ஜாஸ்தி தான். கொஞ்சம் எதாவது பார்த்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்பாத் எந்த லைனில் இறங்கணுன்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் லைன் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டி ஒரு நிமிஷம் டிலே ஓட கரெக்டாக தாம்பரம் ஸ்டேஷன் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹால்டிங் டைம் 2 நிமிஷம்லாம் இல்லை, வெறும் ஒரே நிமிஷம் தான். என்னென்ன ஸ்டாப்பிங் என்னென்ன நிமிஷத்தில் வருதோ அதே டைமிங்கில் தாம்பரம் வண்டி எடுக்க போகிறாங்க. கன்னியாகுமரியிலேருந்து ஹஸ்ரத் நிசாமுதீன் வரைக்கும் போகக்கூடிய திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இதோ வந்து சென்னை தாம்பரத்தை வந்து ரீச் பண்ணி நிற்கிறான். மெயின் லைனில் சும்மாவா இழுத்துக்கிட்டு போகுது வண்டி. எனக்கு இன்னொன்று நல்லா பிடிச்சனா இந்த பெரிய விண்டோங்க, நல்லா வியூ பார்த்துட்டு போகிறது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல் குட். நம்ம வண்டியில் இது வரைக்கும் வண்டியோட ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்து போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெருங்குளத்தூர் தான். என்ன டைமிங்கில் போகிறன்றதை பார்க்கலாம். நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஹால்ட் பார்த்தீங்கன்னா சரியா கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் டிலேவோட வந்து 1 நிமிஷம் டிலேவோட வண்டி எடுத்திருக்காங்க. சாலா என்ன ஸ்பீடியா அப்பா. கிளாம்பாக்கம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்டேஷன் இதுதான். எல்லா ஒர்க் போயிட்டுருக்கு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அந்த சைடு இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிடுவோம். இந்த வண்டிக்கான டிக்கெட் ஃபேர். நார்மல் டிக்கெட் ஃபேர் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 5 ரூபா தான். அதே நீங்கள் வந்து நார்மல் ட்ரெயினில் நார்மல் இஎம்யூ இருக்குல்ல அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் போகிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டிக்கெட் 30 ரூபா நம்மளுக்கு ஃபேர் வாங்குவாங்க 0 to 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏசிக்கு வருவோம். இந்த ஏசி லோக்கல் ட்ரெயினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்லாம் கிடையாது. நார்மல் எல்லாருமே டிக்கெட் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் நார்மல் டிக்கெட் ஃபேரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 ரூபா கொடுத்துருவாங்க. 35 ரூபாயிலேருந்து இந்த நம்ம கிலோமீட்டர் கிராஸ் பண்ண 60 கிலோமீட்டர்ஸ் கிட்டே நெருங்குறதுனால நம்மளுக்கு டிக்கெட் ஃபேர் 105 ரூபா டிக்கெட் வருது. இதே நீங்கள் நார்மல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரினா 15 to 20 ருபீஸ் தான் பார்த்தீங்கன்னா சென்னை பீச் டு செங்கல்பட்டு. இதே நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் 100 ரூபா. இதே நீங்கள் ஏசி லோக்கலில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் 105 ரூபா. என்னோட சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் நார்மல் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் வர்றதுக்கு கொஞ்சம் எக்ஸஸ் ஃபேர் போட்டு பார்த்தீங்கன்னா நிம்மதி இந்த காலைல வண்டியில் போயிடலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, எல்லா ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நிற்காது, குறிப்பிட்ட ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் நிற்கும். தேவைப்பட்டதாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் அந்த ட்ரெயினில் ஏறதுக்கு நம்ம அதெல்லாம் இந்த ட்ரெயினில் ஏறிடலாமா 7 மணிக்கு
சென்னை பீச் வந்து எடுக்கிறாங்க. 7:03 செங்கல்பட்டு ஜங்ஷன் போகக்கூடிய வண்டி. ஏசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 105 ரூபா. அதே நீங்கள் அதில் ஃபஸ்ட் கிளாஸில் போகிற மாதிரி தான் 100 ரூபா. இந்த மாதிரி வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ரேக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆகிடுச்சுன்னா அதுவும் உள்ளே வந்துடும். விழுப்புரம் தாம்பரம் மெமு பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கும்பமேளாவுக்கு போன வண்டி தாங்க. நம்ம போகும்போது அன்றைக்கி ஸ்லீப்பர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்மல் மெமு எக்ஸ்பிரஸே பார்த்தீங்கன்னா விட்டாச்சு. ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் தான் இருக்குது எல்லாமே. அதே 1 நிமிஷம் டிலேவோட வந்து 1 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா சரியாக கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஹால்ட்டு பொத்தேரி ஹால்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சரியாக 1 நிமிஷம் டிலேவோட தான் வந்திருக்கும். அப்பா சாய்ப்பா, இந்த மாதிரி ஏறி இறங்குற வேலை இந்த வண்டியில் வச்சுக்காதீங்க. எப்போ எடுப்பாங்க எப்போ மூடுவாங்கன்னே தெரியாது. யாரையும் குட்டை வீட்டி போக வேண்டியதான் டாட்டா காட்டிட்டு ஒன்றும் இல்லை, வர வரைக்கும் பேக் எடுத்துகிட்டு வர சொல்லணும். தனியாக கால்ட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் தான். நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காட்டாங்குளத்தூர் மறைமலை நகர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக போகிறோம். இந்த பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சரியா நம்ம 1 நிமிஷம் டிலேவோட தான் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் ஹால்ட்டான நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் தான் நம்ம போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எத்தனை மணிக்கு போகிறோம் என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு இருக்கும். கொசஸ்தலை ஆறு பார்த்தீங்கன்னா அந்த இந்த சைடு இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். சிக்னல் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். டிலேங்க வண்டி பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் டிலேவோட பரனூர் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் ஹால்ட்டான நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் தான் போக போகிறோம். செங்கல்பட்டு சந்திப்பு அடுத்த ரயில் நிலையம் செங்கல்பட்டு சந்திப்பு. டெஸ்டினேஷன் செங்கல்பட்டு ஜங்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் செங்கல்பட்டு ஜங்ஷன். ஆல்மோஸ்ட் நம்ம சென்னை பீச்சிலேருந்து செங்கல்பட்டு ஜங்ஷன் வழியாக ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ரீச் பண்ணிடுவோம். பசங்க தான்
ரைட்லாம் இல்லை, டேரக்டாக ஸ்ட்ரைட்டு தான். ஜாக்கிரதை. பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஜங்ஷனுக்கு ஒரு 8 நிமிஷம் அட்வான்ஸாகவே வந்தாச்சுங்க. ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா சரியா நம்ம 8:35 வரணும். 8:27 டைமிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. ட்ரெயினை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பக்காவான ட்ரெயின். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் என்ன ஸ்பீடோ அதே 90 km/h பார்த்தீங்கன்னா பக்காவாக ரீச் பண்ணி சூப்பராக வந்துகிட்டு இருந்தோம். டிக்கெட் ஃபேர் பார்த்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக சென்னை பீச்லேருந்து தாம்பரம் வரைக்கும் 85 ரூபாயும், தாம்பரத்துலேருந்து நீங்கள் சென்னை பீச் டூ நீங்கள் செங்கல்பட்டு ஜங்ஷன் வர மாதிரி தான் உங்களுக்கு 105 ரூபா டிக்கெட் ஃபேர் வரும். நார்மல் ட்ரெயினாக இருந்தால் 15 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் வரும். இதே நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் சென்னை பீச்லேருந்து நீங்கள் தாம்பரம் வர்றதுக்கு உங்களுக்கு 80 ருபீஸும், சென்னை பீச் டூ செங்கல்பட்டு ஜங்ஷன் வரதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியா 105 ரூபாவும் டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நார்மலாக நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வர மாதிரி இருந்தால் ஒரு 5 ருபீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் இது சூப்பரான ட்ரெயினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெயினை பற்றி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. சின்ன ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சீட் கொடுத்ததுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெதர் சீட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருந்திருக்கும். மற்றபடி ட்ரெயினை பற்றி சொல்ல எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கூட உங்களுக்கு அவைலபிள் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒன்று இந்த ட்ரெயினுக்கு தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மார்னிங் சர்வீஸ் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் சர்வீஸ், அதுக்கப்புறம் ஈவினிங் சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை பீச் டூ தாம்பரம் அது வரைக்கும் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதோட டைம் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த உங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இதோட டிக்கெட் ஃபேர் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அவ்வளோதாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட உங்களுக்கு என் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பராக பஸ்ஸாக ட்ரெயின் ட்ராவல் சந்திக்கிறேன்.